ஃபைனலா அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் லைனப் Galaxy S26 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போ மாதிரி சில பல அப்டேட்ஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா Galaxy S26 அண்ட் S26 Plus அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பிக் அப்கிரேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2 நானோமீட்டர் சிப்செட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே கேமரா ஆப்டிமைசேஷன், AI ஃபீச்சர்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இது priced at 87,999. வர்த்தா என்ன பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அட்ராக்டிவா கிளாஸியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் கோபால்ட் வயலட் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் ஃபினிஷுமே நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் புதுசா வந்து கேமரா மாடியூல், அதாவது ஒரு பில் ஷேப்ட் கேமரா மாடியூல்ல இந்த சென்சார் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஃப்ரேமுமே வந்து ஆர்மர் அலுமினியம் ஃபிளாட்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. கையில ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லா இருக்கு. லைட் வெயிட்டா இருக்கு. ஜஸ்ட் 167 கிராம்ஸ் தான். ஸோ சூப்பர் ஸ்லிம் கம்ஃபர்டபுள். கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. அதோட டியூரபிலிட்டி அதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். IP68 ரேட்டிங், அதனால தண்ணியில போட்டு எடுத்தாலும் எதுவுமே ஆகாது. ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இதுலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் இந்த கலரோட பார்க்கும்போது வந்து கிளாஸியா பிரீமியமா இருக்கு. அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அதே டிஸ்பிளே Galaxy S26 காம்பாக்ட் ஸ்மார்ட் போன். ஸோ 6.3 inches Full HD Plus டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட வருது. இது கூடவே 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் 2600 நிட்ஸா இருந்தாலுமே நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலுமே வந்து தெளிவாவே இருக்கு டிஸ்பிளே. அகைன் ஆப்வியஸா ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன். ஸோ யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லா இதுலயுமே வந்து நீங்க HDR கண்டென்ட்ஸ் வாட்ச் பண்ண முடியும். டிஸ்பிளே குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை. சாம்சங் எப்பவுமே பெஸ்ட் டிஸ்பிளே அவுட்புட் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் கலர்ஸ் பஞ்சியா இருக்கு, வைப்ரண்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து படம்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். கலர்ஸுமே அக்யூரேட்டா இருக்கு. அதோட ஆடியோ குவாலிட்டியும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கு. நீங்க மூவிஸ் வாட்ச் பண்ணும்போது பேஸ் நல்லா டீப்பா இருக்கு. அகைன் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல எந்த அப்கிரேடும் பண்ணல. S25ல கொடுத்த மாதிரி மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 10 மெகா பிக்சலுக்கு 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 12 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சூப்பர் ஸ்டடி ஹரிசான்டல் லாக் ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அமேசிங். இதை எனேபிள் பண்ணிட்டு நீங்க வீடியோ எடுத்துட்டு வெர்டிகலா ஹரிசான்டலா எப்படி ஸ்மார்ட் போனை டில்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஹரிசான்டலா ரெக்கார்ட் பண்ணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோட லாக் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ஒரு வாஷ்ட் அவுட் மாதிரி தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ ரெக்கார்டிங் மோட், அதாவது கொஞ்சம் கிரே கலர் லோ கான்ட்ராஸ்டோட ரெக்கார்ட் ஆகும். இதுல ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் கலர் கிரேடிங் பண்றது, எடிட்டிங் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கிரியேட்டர்ஸ் வீடியோ அதிகமா எடுப்பீங்க அப்படின்னா இந்த மோட் ரொம்ப யூஸ் ஆகும். அதே வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல 8K 30 FPSல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 8Kவா இருந்தாலுமே வந்து சூப்பர் ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷனோட நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டேபிளா ரெக்கார்ட் பண்றதுனால. கலர்ஸ் டீடைல்ஸ் இதுல நல்லா இருக்கு. அதே 4K 60 FPS சப்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே இருக்கு. அதுலயுமே ஸ்டேபிளா நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. அது வந்து 4K 30 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு, டெப்த் கொடுக்குது, டீடைல்ஸுமே நல்லா கேப்சர் பண்ணுது, கலர்ஸுமே நல்லா இருக்கு. ப்ரோ விஷுவல் என்ஜின் அண்ட் AI இம்ப்ரூவ்மெண்ட் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அவுட்புட்ஸ் நீங்களே பார்க்கலாம். கலர்ஸ் நல்லா இருக்கு. நேர்ல எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அக்யூரேட்டா கேட்ச் பண்ணிருக்கு. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணிருக்கு. டெக்ஸ்சருமே நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. அங்க டிஜிட்டலா மெயின் சென்சார்ல 1x to 30x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து நேச்சுரலா உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுது. அகைன் டீடைல்ஸ் அண்ட் டெப்த் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. அல்ட்ரா வைட் மெயின் சென்சார்ல இருந்து நீங்க மாறும்போது வந்து பெருசா கலர் சேஞ்ச் ஆகல. கார்னர்ஸ்ல இருந்து நீங்க சென்டர் வரைக்கும் பார்க்கும்போது டீடைல்ஸுமே நல்லா கேப்சர் பண்ணிருக்கு. ப்ராசஸிங்குமே நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் இங்க மெயின்டைன் பண்ணிருக்கு. செல்ஃபிஸ்லயுமே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் ப்ராசஸிங் நல்லா இருக்கு. இதுலயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. ஷார்ப்பா கிளிக் பண்ணது பிக்சர்ஸ், சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சிப்செட்டுடைய ISP லெவல்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கு. அகைன் லோ லைட் பிக்சர்ஸ், அதாவது நைட்டோகிராஃபி நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து லைட் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. டீடைல்ஸ் இருக்கு, நாய்ஸ் இல்ல, ஃபிளேர் கண்ட்ரோலுமே நல்லா பண்ணுது. அவுட்புட் கலர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. லோ லைட் பிக்சர்ஸ்மே. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேலேயும் செகண்ட்
செகண்டரி மைக் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவல் சிம்மோட வருது. eSIM சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனுடைய பெரிய ஹைலைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப்செட் Exynos 2600. 3 நானோமீட்டர் எவ்வளவு குவிக்கா இருக்குது. ஸோ 2 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு CPU த்ராட்லிங் டெஸ்ட் தான் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்டேபிளாவே ரன் ஆச்சு. 81% வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து 2500 மாதிரி ஒரு 10 கோர் சிப் தான். கிளாக் ஸ்பீட் நல்லா கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் 3.80 GHz. இது கூடவே GPU Eclipse 960 வருது. அதோட AnTuTu ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 3 மில்லியன், அதாவது 2.9 கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே குவிக்கா இருக்கு. அதோட கேமிங்க்கு கென்ஷன் இம்பாக்ட் தான் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். ஃப்ரேம் டிராப்ஸே இல்ல, ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. அதே சமயத்துல வந்து half an hour மேல விளையாடியும் வந்து ஸ்மார்ட் போன் பெருசா த்ராட்டிலே ஆகல. டெம்பரேச்சர் வந்து 35 to 40 தான் மெயின்டைன் ஆச்சு. ஆனா வெயில்ல நான் கேமரா யூஸ் பண்ணும்போது மட்டும் பேக் பேனல் சூடாறது ஃபீல் ஆச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லவே தேவையில்ல. சாம்சங் எப்பவுமே பெஸ்டா தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 One UI 8.5 வருது. 7 வருஷம் OS அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்டோட வருது. யூஐயும் கிளீனா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதோட ஸ்மார்ட் AI ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நவ் பிரீஃப் இருக்கு. ஏதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அதுல ஆட் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாப்அப் ஆகும். அதோட புதுசா நவ் நட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு AI ஆக்ஷன் தான். அதாவது நீங்க ஆன் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கதை இந்த ரீட் பண்ணிட்டே இருக்கும். சர்ச் பண்ணதுக்கு ரிலவெண்டா அதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு பாப்அப் பண்ணும். ஜெமினி அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது கூடவே டிஃபால்ட்டா கேலக்ஸி ஏஐல இருக்கும் இல்லையா, கால் அசிஸ்ட், ரைட்டிங் அசிஸ்ட், இன்டர்பிரட்டர், நோட் அசிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், ப்ரௌசிங் அசிஸ்ட், அதுக்கப்புறம் ஆடியோ எரேசர், வெதர், வால்பேப்பர், இது கூடவே வந்து கேமரா ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ அசிஸ்ட்ல ஏஐ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு. எப்போ மாதிரி ஏஐ ரேசர் இருக்கு. பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கும் நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்களே ஓன் இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ரோசஸ் வேணும்னா நீங்க வரையலாம். அப்படி இல்லைன்னா ஆட் ரோசஸ் டு த பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஆக்சுவலா இந்த வீடியோடைய தம்ப்நெயில் கூட நான் போட்டோ அசிஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அதோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சாம்சங் டெக்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. லேப்டாப், டிவி இதோட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதோட கால் செட்டிங்ஸ்ல கால் ஸ்கிரீனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டா வந்து இது 2 வேலை பண்ணும். ஒன்னு கால் அசிஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு கால்ஸ் ஆன்சர் பண்ணும். அதோட ஸ்பாம் கால்ஸ் வர்றதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்கிரீனிங் பண்ணிட்டு பிளாக்கும் பண்ணிடும். இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அகைன் NFC சப்போர்ட், சாம்சங் வேலட் இருக்கிறதுனால டேப் அண்ட் பே நீங்க பண்ணிக்கலாம். அதே பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலக்ஸி S26 எப்பவுமே காம்பாக்ட் ஸ்மார்ட் போனா தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி 4300 mAh தான். இது கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. கூடவே 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி S26 இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 87,999. ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S26 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.